சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே திருவினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதிவு பார்க்க போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 7ஆம் திருமுறையிலும் திருப்பதிகம் முதல் பதிவும் கடைசி பதிவும் பார்க்க போகிறோம். இந்த பதிகம் எதற்கு பாடிட்டார் பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தரர் திருவொற்றியூரில் திருவொற்றியூர் எல்லையை விட்டு திருவாரூருக்கு தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுவார் சிவபெருமான் மேலே. அப்போது சத்தியம் பண்ணிவிட்டு எம்பெருமான் ஆரூர் பெருமானை பார்க்காம அவரால் இருக்க முடியல. அதனால் என்ன, நம்ம ஃப்ரெண்டு தானே சிவபெருமான், அவர் நம்மளை எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு திருவொற்றியூர் எல்லை தாண்டுவார். அந்த காலடி எடுத்து வைப்பார். அந்த இடத்துக்கு பேர் காலடிப்பேட்டை. அந்த தாண்டின உடனே சிவபெருமானை கண்ணை பிடுங்கிடுவார். ஏன்னா போய் சத்தியம் பண்ணிவிட்டு நீ சத்தியத்தை மீறி போறியன்னு சொல்லிட்டு கண்ணை பிடுங்கிடுவார். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கண் தெரியாமல் திருவெண்பாக்கத்தில் சிவபெருமான் கிட்ட கேட்பார், ஏய் சிவபெருமானே உள்ளே இருக்கியான்னு கேட்பார். அப்போ சிவபெருமான் சொல்வார், நான் உள்ளே தான் இருக்கேன் போடான்னு சொல்லிட்டு கோல் தூக்கி போடுவார். சரிங்களா? அதனால் நான் சுந்தரர் சொல்வார், நான் தவறே செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிக்கக்கூடாதா, பிழையுள்ளன பொறுத்திடுவார் சொல்லி பாடியிருப்பார். பாருங்கள், வாங்க அந்த பதியத்துக்கு போகலாம். பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்த கால் படியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குடை விரவு வடிகாதா கோயில் உலாயே என்ன உழை உடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானே சொல்கிறாரு சிவபெருமான். நான் என்னோட நெருங்கிய நண்பன் சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்ட உரிமையோடு இருந்தேன். நான் நான் உள்ளதான் இருக்க போடா சொல்லிட்டாரு அப்படி சொல்கிறாரு. சரிங்களா? பாருங்க, கடைசி பாடல என்ன சொல்லியிருப்பாரு. ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராரும் மிடச்சானை காதலித்திட்டு அன்பினோடும் சீராரும் திருவாரூர் சிவன் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையா வல்வினைதானே ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையா வல்வினைதானேன்னு சொல்லிட்டு பாடிப்பார். சரிங்களா? அதனால் சுந்தரர் கண்ணை பிடுங்கிட்டாரு, துன்பத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் சிவபெருமான் அன்போடு பாடுங்க. பாடுறவங்களுக்கு அடையா வல் வினைதானே, உங்களோட வினை போயிடும், இனிமேல் வினை உங்களை அண்டாதுன்னு சொல்கிறார். சரிங்களா? யாருக்கெல்லாம் வினை இல்லாமல் வினை கடிஞ்சு நலமாக வாழன்றவங்க இந்த பதிகத்தை பாடுங்க, கேளுங்க, வாழ் வளங்கள் பெறுங்க. வாழ்க வளமுடன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.